என்னப்பா குட்டி, எக்ஸாமுக்கு பிளம்பரோட வந்திருக்க? கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு லீக் ஆகுதுன்னு சொன்னாங்கங்க, அதாங்க. பேபி, உங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஏன் எந்த நேரமும் எல்லோரையும் திட்டிக்கிட்டே இருக்காரு? ஏன்னா அவர் தான் இந்த ஊரோட திட்ட அலுவலருங்க. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. பேபி, ஏன் ஓடி வரீங்க? அம்மா அடுப்ப சிம்ல வைன்னு சொன்னாங்கங்க. சிம் இத்துனோண்டு இருக்கும், அதுக்கு மேல எப்படி அடுப்ப தூக்கி வைக்க முடியும்னு கேட்டா அடிக்க வராங்கங்க. பேபி, நீங்க ஏன் கோவம் வந்தா கண்ணாடி எடுத்து போடுறீங்க? ஏன்னா கோபம் கண்ணை மறைச்சிட கூடாது இல்லைங்க. இன்னைக்கு தசரா, நான் உங்க எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்கட்டா? மைதானத்துல ராவணன் எரிய ஆரம்பிச்சதும் எல்லாரும் அப்படியே ஓடுறாங்க, ஏன்? ஏன்னா ராவண கொலை கேஸ் அவங்க மேல விழுந்துடுமோன்னு தான். மன்னா, எதிரி நாட்டு அரசனை எப்படி பின்வாங்க செய்தீர்கள்? குறவன் குரத்தி அனுப்பிதான் பின்வாங்க வச்சோம். விஷ்ணுவின் காலில் முள் குத்தியது, இது என்ன காலம்? கஷ்ட காலங்க சார். ஏன்டா அப்படி இருக்கீங்க? பேபி, ஏன் அப்பா பெயரை எழுதி கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்குள்ள வைக்கிறீங்க? ஏன்னா எங்க அப்பா பேர் கெட்டு போக கூடாதுல்ல. அதாங்க. பேபி கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது நடக்கிற காமெடியான விஷயம் இது. அன்னைக்கு ஆப்சென்ட் ஆன ஒரு ஃப்ரெண்டுக்கு எல்லாரும் சேர்ந்து பிரசன்ட் மேம்னு கத்தி மாட்டிக்கிறது தாங்க. பேபி, பசு மாடு ஏன் பால் தருது? ஏன்னா அதனால டீ காஃபி கொடுக்க முடியாது இல்லைங்க. அதான். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. பேபி, மோதிரத்தை ஏன் கால் விரல்ல போடுறீங்க? ஏன்னா இது கால் பவுன் மோதிரமாங்க. ஏன்பா பரீட்சை எழுத வந்துட்டு தூங்குற? கேள்விக்கு பதில் தெரியலனா முழிச்சுக்கிட்டு இருக்க கூடாதுன்னு எங்க அப்பா சொன்னாங்க, அதான் தூங்குறேன் சார். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். பேபி, பனியில நிக்காதீங்க, சளி பிடிக்கும். நான் பனியில நிக்கலைங்க, என்னோட கால்ல தான் நிக்கிறேன். சத்தியமா சரி வரல, மனசு கஷ்டப்படக்கூடாது தான் சிரிச்சேன். பேபி, ஏன் கையில தாயத்து வச்சிட்டு இருக்கீங்க? ஏன்னா இப்ப பேய் மழை பெய்யுது இல்லைங்க, அதான் எங்க அம்மாவை கட்டி விட சொல்ல போறேங்க. நீங்களா யாருடா? பேபி, ஏன் ஓடி வரீங்க? எங்க அப்பா காலையில நியூஸ் பேப்பர் படிக்கும்போது 10ல் 7 பேர் செல்போன் யூஸ் பண்றாங்கன்னு ஆய்வு ரிப்போர்ட் சொன்னதா சொன்னாங்கங்க. அதுக்கு ஏன் பேபி நீங்க ஓடி வரீங்க? எங்க அப்பா சொன்னதுக்கு நான் நல்லா பாருங்க அப்பா, மீதி 3 பேர் போனுக்கு சார்ஜ் போட்டிருப்பாங்கன்னு சொன்னானுங்க. பேபி, ஏன் எப்ப பார்த்தாலும் நீங்க வாயில மை தடவனபடியே இருக்கீங்க? எப்பவுமே வாய்மையோட இருக்கணும்னு எங்க வாத்தியார் தான் சொன்னாருங்க, அதாங்க. பேபி, ஏன் ஸ்கேல கையில வச்சுக்கிட்டு சாப்பிடுறீங்க? ஏன்னா டாக்டர் அங்கிள் தான் அளவோடு சாப்பிட சொன்னாங்க. நான் அதை சொல்லவில்லையடா. பசங்களா, நம் நாட்டுல எங்கெல்லாம் பெட்ரோல் கிடைக்கும்? எல்லா பெட்ரோல் பங்குலயும் கிடைக்குங்க சார். ஏன்பா தம்பி? என் அண்ணன் ரொம்பவும் பயந்த சுபாவம், சூடா இட்லி கூட சாப்பிட மாட்டான், அதுலதான் ஆவி இருக்குமே. ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு. பேபி, ஒரு கூடையில 10 கொய்யாப்பழம் இருக்கு, அங்கவைக்கு 4 சங்கவைக்கு 4 கொடுத்தா உனக்கு என்ன வரும்? கோபம் வரும் சார். பேபி, உங்களோட சூப்பர் ஹீரோ யாரு? எங்க அம்மா தாங்க, ஏன்னா அவங்க தான் தினமும் என்னோட சாக்ஸ் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிப்பாங்க. இன்னைக்கு விஜயதசமி, நம்ம எது தொடங்கினாலும் வெற்றி தரும் நாள். வாழ்க்கையில சிறந்து விளங்க படிப்பு ரொம்ப முக்கியம், அதான் நான் இன்னில இருந்து என் படிப்பை தொடங்குறேன். நீங்க எதை தொடங்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கை வாழைக்காய் மாதிரி தாங்க, பழுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணா பழம் கிடைக்கும், இல்லனா பஜ்ஜி தான் போடணுங்க. டேய், நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா?